ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் வேட்பாளர் நீங்க. ம், ம். என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? என் தொகுதிக்கு நான் இத செய்வேங்க. ம். அப்படின்ற மாரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஏதா போதை ஒழிக்கணும் முதல்ல. ஆ. 2.5 லட்சம் டன் வந்துட்டு குரோமியம் கழிவுகள் இருக்கு. ம். 20 ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய குரோமியம் கழிவ ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நான் இத சரி பண்ணி தரேன். இத நாங்க வந்து மறுசுழற்சி பண்ணுவோம், ரீசைக்கிள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரீசென்ட்டா கூட ஸ்டீல்ல அத மாத்துறதா கூட சொன்னாங்க. அப்ப அந்த குரோமியம் கழிவ முறையாக எப்படி அகற்றுறது? உலக நாடுகள்லாம் எப்படி அந்த குரோமியம் கழிவ ஹேண்டில் பண்ணுதுங்கிறத பார்த்து, நாங்களும் அத வந்து நாங்க முறையான ஆராய்ச்சி பண்ணி எங்ககிட்ட வி ஹேவ் பெட்டர் பிளான்ஸ் ஃபார் தெம். எங்களுடைய சூழல் பாசறை சுற்றுச்சூழல் பாசறை அதுக்கு பெட்டர் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி முதல்ல அந்த குரோமியம் கழிவை அகற்றணும். ஏன்னா ஆர்கன்ஸ் பாதி பாதி ஆர்கனோட பிறக்கிறாங்க வேலூர்ல பிள்ளைகள். ஓ! இப்போ லங்ஸ்ல வந்து 2 பிரான்ச்சஸ் இருக்குன்னா, ஒரு பிரான்ச் ஒரு காது, ஹார்ட்ல ஒரு பக்கம் இல்ல. எங்க அப்பா அரசு பள்ளி ஆசிரியர். எங்க அப்பா பணியாற்றின பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஓ! அப்ப அந்த குரோமியம் கழிவு சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ரேடியேஷன் ஆகி நிறைய யூட்ரஸ் கேன்சர் இருக்கு, கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு, சிறுநீரக புற்றுநோய் இருக்கு. தொழிற்சாலைகள் கழிவை வந்து நேரடியா ஆத்துல கலந்து விடுறாங்க. அப்ப அதை குடிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அப்ப அதெல்லாம் இருக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்ப கழிவு மேலாண்மையை அரசாங்கத்தை வச்சு நாங்க செய்ய போறோம். அரசாங்கம் இப்ப பிரைவேட் கிட்ட கொடுக்கறதுனால தானே அவன் வந்து ஒழுங்கா அதை மேலாண்மை பண்ண மாட்டேங்கிறான். எல்லாத்தையுமே பிரைவேட் பிளான்ஸ் இருக்கு. எல்லா லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லயுமே வாட்டர் ட்ரீட்டிங் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிளான் செயல்படுறது இல்ல. அது மட்டும் இல்லாம பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் நிறைய இருக்குதுன்னு. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஆற்று மணல் அள்ளுறது தான் மிக முக்கியமான பிரச்சனை. மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து பாலாத்துல கொட்டுறாங்க. நகராட்சி கழிவை நகராட்சியை கொண்டு வந்து பாலாத்துல கொட்டுது. குப்பை கிடங்குன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல எந்நேரமும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் போற வாகனங்கள்லாம் முகத்துல வந்து அந்த புகைப்பட்டு ஆக்சிடென்ட் நடக்குது. பிரிட்ஜில் பாலங்கள்ல வந்து எங்கேயுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படலை. காவல்துறை வந்து அந்த கஞ்சா போதை அதெல்லாம் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே சீர்கேடா இருக்கு, நிர்வாகம் சரியில்லை. மாவட்ட ஆட்சியர்கிட்ட எப்போ நம்ம மனு கொடுத்தாலும் அவங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய கொள்கைகள் வச்சுருக்கோம். மக்கள்கிட்ட போய் நாங்கள் அதை சொல்கிறோம். உண்மையான தரமான சீரான சமமான உலகத்தரம் வாய்ந்த கல்வி அனைவருக்கும் இலவசம். அந்த கல்வியை கொண்டு கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு, தூய்மையான காற்று. அது சொன்னாதான் உங்களுக்கு கோவம் வருது, அதுக்கு ஏன் போராடுறீங்கன்னு. தூய்மையான காற்று, குடிக்க நல்ல நீர், படிக்க நல்ல கல்வி, எரிக்க தடையில்லாத மின்சாரம், இப்போ நல்ல கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுக்கு நாங்கள் வைப்பு நிதி கொடுக்குறோம்னு சொல்கிறோம். ஒரு நிரந்தர வைப்பு நிதி. அந்த பிள்ளை வளர வளர அந்த தொகை வளரும். அதுக்கப்புறமா அந்த பிள்ளைக்கு வந்து பெண் பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்களுடைய பாதுகாப்பு நாங்கள் உறுதி செய்கிறோம். அது பெற்றுத்தாருங்கள் பிள்ளை, அது உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் நாட்டின் செல்வங்கள் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நிச்சயமாக ஊழல் லஞ்சம் எதுவும் இல்லாத ஒரு ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படையான ஒரு சீரான சிறப்பான தரமான ஒரு நிர்வாகம் எங்ககிட்ட வெளிப்படையான ஒரு நிர்வாகம் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்.